ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி அதிகாலை நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. வெயில் வந்து சுல்லுன்னு அடிக்கலை, ஒரு மாதிரி லைட் வெயிலாக இருக்குது. மழை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் மழை வருமா அப்படிங்கிறது தெரியல. 2-3 நாளாகவே உடம்புக்கு சரியில்லைங்க. நல்லா காய்ச்சல், உடம்பு வலி வேறு, என்னன்னு தெரில. கால் கையெல்லாம் பயங்கர வலி. அதனால் சரியாக வீடியோஸ் போட முடில. இதோட தான் கடைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோறு பொங்கி லெமன் சோறு கிண்டி முட்டைக்கோஸ் பொரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முட்டைக்கோஸை ஒரு 3-4 துண்டாக நறுக்கி வச்சுட்டு அதை இந்த மாதிரி நீட்டமாக நறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த முட்டைக்கோஸ் பொரியலை வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு தேங்காய், சின்ன சீரகம், பச்சை மிளகாலாம் கொரன்னு அரைச்சி தாளித்து அந்த மாதிரி கூட கோஸ் வந்து பொரிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம வீட்டில் எப்போதுமே இப்படி தாங்க பண்ணுவேன். கோஸ் அந்த மாதிரி நறுக்கிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சின்னதாக அதையும் நறுக்கி ஒரு 2-3 பச்சை மிளகாவையும் நறுக்கி போட்டுட்டு கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் 3ஐயும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் தனியாக. இப்போ இந்த கோஸெல்லாம் நறுக்கி முடிச்சுட்டு அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன்னு சொன்னோன்னா அதையும் இதோட சேர்த்து உப்பு போட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சி ஒரு 15 நிமிஷம், 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு பொரிக்கும்போது அந்த காரம், உப்பு இதெல்லாம் நல்லா இந்த முட்டைக்கோஸ் கூட நல்லா சேர்ந்துருங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம நார்மலாக பொரிக்கிறது எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதக்குனதுக்கப்புறம் கோஸை வந்து சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ருசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோஸ் பொரியலை வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஒரு 3/4 வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். எண்ணெயை ஊற்றிட்டோன்னா கடுகு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோசையும் அதோடு சேர்த்து அப்படியே வதக்கி, ஆல்ரெடி உப்பும் சேர்த்தாச்சு, அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலையும் நறுக்கி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதுமானது. நான் விறகடுப்பில் சமைக்கிறதுனால சமையல் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். தீ நல்லா போட்டேன் அப்படின்னா டக்குன்னு வேலை வந்து முடிஞ்சிருங்க. நம்ம கேஸ் அடுப்பை சிம்மில் வைக்கிறோமா, அதே மாதிரி விறகடுப்பை எப்படி சிம்மில் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு வரும்போது அந்த விறகை வந்து கொஞ்சம் லைட்டாக வெளியில் எடுத்து வச்சோம் அப்படின்னா சிம்மில் ஆயிரும். ஸோ மக்களே, இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.